மன்னார் பாலியாறு நீர்த்திட்டம் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைப்பு. ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் வழிகாட்டலுக்கமைவாக நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொட்டமானின் தலைமையில் மன்னார் வெள்ளாங்குளம் பாலியாறு நீர்த்திட்டம் இன்றைய தினம் புதன் கிழமை 15 வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. 116 பில்லியன் ரூபா செலவில் வடமாகாண மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்குவதை மையமாக கொண்டு மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நீர் சேகரிப்பு மற்றும் நீர் பயன்பாட்டை வினைத்திறனாக்க கூடிய வகையில் மேற்கொள்ளப்படவுள்ள வெள்ளாங்குளம் மன்னார் பாலியாறு நீர்த்திட்டம் மற்றும் மல்லாவி முல்லைத்தீவு நீர்வழங்கல் திட்டங்களின் சம்பிரதாயபூர்வமாக இன்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இவ்நிகழ்வில் நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான், வடமாகாண ஆளுநர் திருமதி PS இம்சார்ஸ், பாராளுமன்ற உறுப்பினரும் கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சருமான கே காதர் மஸ்தான், வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் திலீபன், அமைச்சின் செயலாளர் நபீல், பொதுமுகாமையாளர் பாரதிதாசன் இணைந்து திட்டத்துக்கான அடிக்கல்லை மல்லாவியிலும் நாட்டி வைத்தனர். குறித்த நிகழ்வில் நீர்வழங்கல் அதிகார சபையின் அதிகாரிகள் கலந்திருந்தனர். பொதுமக்கள் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இளங்கோவன் பிரதம செயலாளர் வடமாகாணம், திரு ACM நபீல் செயலாளர் நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சு, திரு ஸ்ரீமோகன் மேலதிக அரசாங்க அதிபர் யாழ்ப்பாணம், எந்திரி என் சுதாகரன் மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் வடமாகாணம், எந்திரி டி பாரதிதாசன் பொதுமுகாமையாளர் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் சார்பில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பாலியாறு நீர்த்திட்ட
service from which we are taking water to Jaffna district as well as to Mena district. As well as we are covering on the way to the Pune district. So under this project there will be 3 districts to be covered: Jaffna, Mena and part of Kinochi district. So for which we have concluded the feasible study. Now we are doing the detailed design and other institutions. You can see in the morning there was also anything on the road which are in the So next week we have a discussion. நேற்று முதலாக எடுத்தாங்க இது சம்பந்தமாக மறுபடியும் அவங்களோட பேசி நாங்கள் கலந்துருக்கிறோம். நாங்கள் மன்னார் ஃபுல்லாக இதுக்கு நம்புவாங்க மட்டும்தான் அவங்களோட brought here because of the issues they have in the groundwater. The groundwater How many families? this is altogether it's around 35,000 household will be. உங்களுக்கு ஜனாதிபதிக்கு நன்றி அங்கே சொல்ல தான் வந்தோம் Please, somehow you got the project at the time.